ததர ததர தேடி வந்து உணவூட்டும் தாய்ப்பிள்ளையாய் ஏங்குகின்ற எனக்கருளை ஊட்டுமாலே தேடி வந்து உணவூட்டும் தாய்ப்பிள்ளையாய் ஏங்குகின்ற எனக்கருளை ஊட்டுமாலே ஓடி வந்து உயிர் காக்கும் மருத்துவனாய் தீங்கென்னை தீண்டாமல் தடுக்கும் ஈசா தீங்கென்னை தீண்டாமல் தடுக்கும் ஈசா நாடி வந்தும் இளையடியை தினந்தொழவே ஓங்குகின்ற நசையருளி உயுமாறு பாடி அல்லி கேணி வர வரமருளாய் அல்லி கேணி வர வரமருளாய் வீங்குகின்ற மருளுக்கும் வெங்கடனே வீங்குகின்ற மருளொழிக்கும் வெங்கடனே సారథి నీ ప్రేమించరారే పార్థ సారథి నీ ప్రేమించరారే పార్థ సారథి నీ ప్రేమించరారే పార్థ సారథి నీ ప్రేమించరారే పార్థ సారథి నీ ప్రేమించరారే సార్థకము కావలేనని సార్థకము కావలేనని కోరువారులారా సార్థకము కావలేనని కోరువారులారా పార్థ సారథి నీ ప్రేమించరారే తీర్థయాత్రలు తిరిగి తిరిగి తీర్థయాత్రలు తిరిగి తిరిగి యథార్థము కనలేక నొప్పి పడక తీర్థయాత్రలు తిరిగి తిరిగి యథార్థము కనలేక నొప్పి పడక జీవార్థము కనుకున్న జీవార్థము కనుకున్న వర సంజీవామృత సద్గురు వినుతుడైన జీవామృతము కనుకున్న వర సంజీవామృత సద్గురు వినుతుడైన పార్థ సారథి నీ ప్రేమించరారే పార్థ సారథి నీ ప్రేమించరారే
கேதாரகௌள ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. பார்த்தசாரதினி பிரேமிஞ்சராரே. நம்ம பார்த்தசாரதி பெருமாளை பிரேமிங்கோ, அவர் மேலே பக்தி பண்ணுங்கோ, பக்தி பண்ணுறதுக்கு வாங்கோன்னு கூப்பிடுறார். சார்த்தகமு காவலேனனி கோருவாருலாரா. சார்த்தகம் வேணுங்கிறவா. சார்த்தகம்னா நியாயமாக என்ன நமக்கு கிடைக்கணுமோ, அதாவது இந்த ஜென்மா சஃபலமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஜென்மா எடுத்தாச்சு, இது இது இன்றைக்கி நம்ம இப்படி பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு இதில் வச்சுருக்கார் சுவாமி. இது அவனையே நம்ம போய் அடையணுமானா என்ன பண்ணணும்? பார்த்தசாரதி பெருமாளை பிடிக்கணும். ஏன்? சார்த்தகமும் காவலேனனி கோருவாருலாரா. இந்த ஜென்மா சஃபலமாகறதுக்கு பகவான் அடையணும், பகவான் சாட்சாத்காரம் அடையணும். அப்படி ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி சுவாமி பாதத்தில் வைக்கணும். அது நம்மளால் ஆற காரியமே கிடையாது. இது நம்ம சிரமப்படலாம், ஆனால் அது குரு கிருப்பையும் பகவத் கிருப்பையும் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்போ பார்த்த சாரதியானா அவர் சாரத்தியம் பண்ணுவாரே, குதிரைகளெல்லாம் லகான் போட்டு இழுத்து பிடிச்சிருவார். நம்மளோட இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அவர்கிட்ட கொண்டு அவரே சேர்த்துருவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறது தான் நடக்கக்கூடிய விஷயம். సార్థకము కావలేనని కోరువారులారా సారథిని ప్రేమించరారే. தீர்த்தயாத்திரலு திரிகி திரிகி நம்ம எல்லாரும் க்ஷேத்ராடனங்கள் பண்ணுறோம், தீர்த்த யாத்திரை போகிறோம். ஒரு ட்ராவல்ஸ்லையும் புக் பண்ணினா அந்த க்ஷேத்திரம் பார்த்தாச்சு, இந்த க்ஷேத்திரம் பார்த்தாச்சு, 106 திவ்ய தேசங்களில் நான் 106 பார்த்தாச்சு, நான் மலைநாட்டு திவ்ய தேசங்களில் 13 பார்த்தாச்சு, இப்படி எல்லாம் நான் பார்த்தாச்சு, ஜோதிர்லிங்கமாக 12 நான் தரிசனம் பண்ணியாச்சு, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வாஸ்தவமாக பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அத்தனை கோவில் அர்ச்சாவதாரங்களையும் போய் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு மூலையில் இருக்கிறதுங்கிறதுலாம் சாத்தியமான காரியம் இல்லை, பெருமாள் கிருப்பை இல்லாமல். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஓடி போய் யதார்த்தமும் அதுக்காக அலைஞ்சு தீர்த்த யாத்திரை பண்ணுறேன், அங்கே போகிறேன், வந்தேன்னு சொல்லி யதார்த்தம் என்னவோ அதை விட்டுடுறோம். அதை விட்டு யதார்த்தத்தை கண்டுக்காமல் இருந்து அதனால் வர வேதனைப்படாமல், யதார்த்தமும் கனலேக நொப்பி படக்க, யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் இருந்து அந்த வேதனைப்படாமல் இருக்கிறதுக்கு, நொப்பி படக்க வேதனைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜீவாமிருத்தமும் கணுக்கொன்ன, யதார்த்தம் என்னவோ அதை புரிஞ்சுக்கணும், எதுக்கு பின்னாடியும் அலையக்கூடாது. தீர்த்த யாத்திரைக்கு அலையிறது தப்பாக சொல்கிறது இல்லை, இந்த இடத்துல வெறும் அலைச்சலை சொல்கிறோம். போய் அங்கே போனதுக்கான என்ன லாபமோ அது நம்ம அடைஞ்சோமாங்கிறத யோசிக்கணும். ஒரு ஆற்றுல கிட்டக்க இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போனால் கூட நம்ம கோயிலுக்கு போனதோடு என்ன நம்ம அங்கேருந்து நமக்கு என்ன ஃபீல் பண்ணினோம், நமக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறது சக்கரை பொங்கலோ பூவோ விபூதி குங்குமோ அது கிடையாது. வாட் யூ ஹாவ் டு ரியலி அக்வயர் ஃப்ரம் தேட், அந்த எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத பார்க்க இல்லாமல் வெறுமனை ஓடுறது இல்லை. ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்தோங்கிற அலைச்சலை விட்டுட்டு ஜீவார்த்தமும் கணுக்கொன்ன, யதார்த்தமான ஜீவார்த்தம் நம்மளோட நம்ம என்ன, இந்த ஜீவன் யார், நம்ம யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வர சஞ்சீவாமிருத சத்குரு வினுத்தடைன, நமக்கு ஸ்ரீ குரு சஞ்சீவாமிருதம்ங்கிற இந்த அமிர்தத்தை கொடுத்த பூஜ்ய ஸ்ரீ சஞ்சீவி பாகவதர் தொழப்படும், சஞ்சீவி பாகவதரால் தொழப்படும். இந்த இடத்துல எங்களோட சத்குருவால் தொழப்படும் பார்த்தசாரதி பெருமாளை சேவியுங்கோ. அவர் உங்களை நன்னா சார்த்தகம் பண்ணி அவர்கிட்ட சேர்த்துப்பார்.